நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த பொங்கலுக்கு வந்து வின்னர் படமாக அதிக வசூலை வந்து ஈட்டி கொண்டு வர 3 படங்களை வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாங்க. அந்த வகையில் வந்து தற்போதைக்கு அதிக வரவேற்பு பெற்று நல்ல வசூல் ரீதியிலும் சரிதாங்க, விமர்சன ரீதியும் சரிதாங்க, நல்ல வரவேற்பு பெற்ற படம் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மதகஜ ராஜா திரைப்படம் தாங்க, சுந்தர் சியோட இயக்கத்தில். அதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட படையில் உருவாக்கப்பட்ட 300 கோடி முதல் 400 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட கேம் சேஞ்சர் திரைப்படம் தாங்க, சங்கருடைய இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட கேம் சேஞ்சர் திரைப்படங்க. மூன்றாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலா இயக்கத்தில் உருவான வணங்கான் திரைப்படம் தாங்க. இந்த 3 திரைப்படம் வந்து தற்போதைக்கு வசூல் வேட்டையில் வந்து ஈடுபட்டு கொண்டு வருதுங்க. அந்த வகையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ரீதியில் வந்து மதகஜ ராஜான்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 12 வருடங்களாக வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாகாமல் சில பல காரணங்களை தவிர்த்து சுந்தர்சியோட இயக்கத்தில் அந்த திரைப்படம் வந்து வெளியாருங்க. 12 வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியானால் இவ்வளவு பெரிய ஒரு வசூல் வேட்டையை ஈடுபடுத்தியிருக்குமா இல்லையான்னு தெரிலங்க. ஆனால் இந்த திரைப்படங்களை வந்து நல்ல ரீதியில் வந்து பேசப்பட்டு வருதுங்க. 2024ஆம் ஆண்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து பெரிய சோகத்தை தாங்க ஏற்படுத்தியிருந்து கிட்டத்தட்ட 241 படத்தில் வந்து 18 திரைப்படங்கள் மட்டுமே வந்து வெற்றி திரைப்படமாகவும் பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து தோல்வி திரைப்படமாக தாங்க அமைஞ்சு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே வந்து லாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து சுந்தர்சியோட இயக்கத்தில் விஷால், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார், சந்தானத்தோடைய கலக்கல் நடிப்பில் யாரெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக சிரிக்காமல் இருக்கீங்களோ இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிரிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. விஜய் ஆண்டனியோட இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து ஜனவரி 12ஆம் தேதி வெளியாகி தற்போதைக்கு 30 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனையை வந்து திகழ்த்தி கொண்டு வருதுன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். மதகஜ ராஜா திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்து பார்க்க வந்து அதிக எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படமாக வந்து தற்போதைக்கு அந்த திரைப்படம் வந்து மாறி இருக்கிறதுக்கு காரணமே வந்து சுந்தர்சியோடைய கலக்கலான ஃபேமிலி கலந்த ஒரு கலக்கல் காமெடியில் அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சது தாங்க முக்கியமான ஒரு காரணம்னு நம்ம சொல்லி ஆகணும். அந்த வகையில் வந்து 2வது ரீதியில் வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் திரைப்படம் தாங்க. அவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு வந்து அந்த வசூல் வந்து மூவ்மெண்ட் ஆகலைங்க. கிட்டத்தட்ட 400 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. தற்போது வரைக்கும் 180 கோடி வரைக்கும் தாங்க வசூல் சாதனை புரிஞ்சிருக்குது. இந்த திரைப்படம் வந்து 400 கோடிக்கு மேலே, அதாவது எடுத்த பட்ஜெட் ரீதியிலேயாவது ஓடுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓடுறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. எஸ் சங்கருடைய இயக்கத்தில் விவேக் வேல்முருகனுடைய மூலம் திரைக்கதையும் உங்களுக்கு கார்த்திக் சுப்புராஜோடைய மூலம் கதையை மையமாக வச்சு ராம் சரண், கியாரா அத்வானி, அஞ்சலி, எஸ்.ஏ. சூர்யா, ஸ்ரீகாந்த், சுனில், ஜெயராம், சமுத்திரக்கனியோட அருமையான படைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. தெலுங்கு நடிகர், கன்னட நடிகர், தமிழ் நடிகர், மலையாள நடிகர் கலந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்தாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து ஓடப்படலைங்க. தமிழ் இசையுடைய அழகான இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. இந்த பொங்கலுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து வசூல் ரீதியில் வந்து அதிக வசூல் பெற்றாலுமே வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படங்க. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலாவுடைய இயக்கத்தில் அருண் விஜய், ரிதா, ரோஷினி பிரகாஷோட அருமையான நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்துங்க. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நல்ல வசூல் வேட்டையை வந்து தற்போதைக்கு ஈட்டியிருக்குதாங்க நம்ம சொல்லி ஆகணும். பாலாவுடைய திரைப்படம்னு சொன்னது வந்து பெரிய லெவலுக்கு வந்து பட்ஜெட் ஆகாதுங்க. ஏன்னா கிராமப்புறத்தை வந்து மையமாக வச்சு தாங்க படுத்திருப்பார். ஆனால் நடிக்கக்கூடிய நடிகையாக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும் வேலை வாங்காமல் விடவே மாட்டாருங்க. தற்போதைக்கு இந்த திரைப்படம் வந்து 3 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பெற்றிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் சிவகுமாரோடைய பாடலில் இசையமைப்பு வந்து சாம் சிஎஸோட இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்துங்க. 2 மணி நேரம் 1 நிமிடம் தாங்க இந்த படத்தோட டூரேஷன். இந்த பொங்கலுக்கு வெளியான திரைப்படத்தில் வந்து வணங்கான் திரைப்படமும் வந்து சூப்பர் திரைப்படம் தாங்க. மதகஜ ராஜா திரைப்படமும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குங்க. ரெஸ்பான்ஸ் படி பார்க்கும்போது மதகஜ ராஜா மற்றும் வணங்கான் திரைப்படத்துக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து கேம் சேஞ்சர் திரைப்படத்துக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து வரவேற்பு வந்து இந்த வருடம் வந்து கிடைக்க பெறலை தாங்க நம்ம சொல்லி ஆகணும். இந்த 3 திரைப்படத்தோட வசூல் ரீதி நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த 3 படத்தில் வந்து நீங்கள் ஏதாவது திரைப்படம் பார்த்து அந்த படம் வந்து பிடிச்சிருக்கு, இந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறத வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.